இந்த எபிசோடில் நம்ம இயக்குனர் டொமின் டி சில்வா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற லெஜினா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிறு வயதில் சுனைனா தனது தந்தையை இழந்துடுறாங்க. சமூக போராளியான அவரின் தந்தையை சிலர் கொலை செய்துறாங்க. இதனால் யாரும் இல்லாது வாழ்ந்து வரும் சுனைனாவுக்கு அனந்த்நாக்குடன் காதல் ஏற்பட்டு அவரை திருமணம் செய்து கொள்கிறாங்க. இவர் வங்கி ஒன்றில் வேலை பார்த்து வர்றாரு. அப்போது கொள்ளையர்கள் சிலரால் அனந்த் கொடூரமாக கொல்லப்படுறாரு. பல்வேறு இழப்புகள் சந்தித்த பிறகு வாழ்வில் அழகான வாழ்க்கையை தொடர்வதற்குள் காதல் கணவர் அனந்தின் இழப்பு சுனைனாவை பெரிதும் பாதிக்குது. தனது கணவரை கொலை செய்தவர்களை கைது செய்ய கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க. ஆனால் அதிகாரிகள் இதனை கண்டுகொள்ளாததால் தனது இழப்பை சரி செய்ய சுனைனாவே களத்தில் இறங்குறாங்க. தனது அப்பாவின் நண்பர்களுடன் சேர்ந்து பழி தீர்க்க முயற்சி செய்கிறாங்க. இறுதியில் சுனைனா அவர்களை பழி தீர்த்தாரா? இதற்காக அவர் கையாளும் யுக்திகள் என்ன? அனந்த் கொலைக்கு பின்னால் இருக்கும் மர்மங்கள் என்ன என்பதை படத்தோட மீதி கதை. போல்டான கதாபாத்திரத்தை தேர்வு செய்து நடித்திருக்கிறார் சுனைனா. கதைக்கு தேவையான காட்சிகளில் யோசிக்காமல் நடித்திருக்கிறாங்க. இவரின் நடிப்பு படத்திற்கு பலமாக அமைஞ்சிருக்கு. சுனைனாவின் கணவராக வரும் அனந்த்நாக் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிருக்காரு. படத்தில் தோன்றும் நிவாஸ் ஆதித்தன், ரித்து மந்த்ரா, சாய் தீனா, பவா செல்லத்துறை உள்ளிட்ட பலரும் அவர்கள் பணியை சரியாக செஞ்சுருக்காங்க. சதீஷ் நாயரின் பின்னணி இசை படத்திற்கு உதவி இருக்குன்னு சொல்லலாம். சில பாடல்கள் மனசில் நிற்குது. கதைக்கு தேவையான பங்களிப்பை ஒளிப்பதிவாளர் பவிகே பவன் செய்திருக்கிறாரு. டோபிஜான் படத்தொகுப்பு ஓகே ரகம் சொல்லலாம். பழிவாங்கும் கதையை தில்லத்திற்கதில் விறுவிறுப்பை கூட்டியுள்ளார் இயக்குனர் டொமின் டி சில்வா. இழப்புகள் சந்திக்கும் நாயகி பழிவாங்க கிளம்புவார் என்று எளிதாக யூகிக்க முடிந்தாலும் அதில் சில முயற்சிகளை செய்திருக்கிறார் இயக்குனர். இருந்தும் திரைக்கதையில் சற்று கவனம் செலுத்திருக்கலாம்னு தோணுது. ஒரு சில இடங்களில் தேவையற்ற காட்சிகள் இடம்பெற்று சுவாரஸ்யத்தை குறைச்சிருக்குன்னு சொல்லலாம்.